Welcome to Twin Technology. Today we discuss about continuity part 2 of module pool. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டாபிக் பார்த்த மாடியூல் பூல்ன்ற ஒரு கான்செப்டில் கண்டினியூ பண்ணுறோம் பார்ட் 2 வீடியோவை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். டவுட்டாக இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாடியூல் பூலில் ஆல்ரெடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் அ ஸ்க்ரீன் டிசைன் சொல்லிட்டோம். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் நாம் இந்த பெராமீட்டர்ஸ் மாதிரி ஒரு 4 இன்புட் ஃபீல்டை பண்ணியிருந்தேன். ஓகே, இது டேபிள்லேருந்து எங்கேயும் கால் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தேன் என்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு. நாம் டேபிள்லேருந்து கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு செகண்ட் வீடியோ பார்ட் 2 பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட். ஸோ இப்போது மாடியூல் பூல்னா என்ன ஒரு ரைட். ஸோ இப்போ டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்க்ரீனை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். செலெக்ஷன் ஸ்க்ரீன் எப்படி வந்ததுன்னு எல்லாமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இதே நம்ம பார்த்த பாட்டை அப்படியே டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டேட்டாபேஸ் டேபிள் ஆல்ரெடி தெரியும், ZCTS_1ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக என்னோடய ஸ்க்ரீனை சேவ் செக் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பண்ணிவிட்ட பிறகு ஃபியூ மினிட்ஸ் இட்ஸ் லோடிங். கன்ஃபியூஷன்ஸே கிடையாதுங்க. மேனுவலாக இன்புட் கொடுக்குறதுக்கும் நம்ம டேட்டாபேஸ் டேபிளிலேருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் டேபிளில் இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். இந்த பாப்அப் ஸ்க்ரீனில் தான் டேபிள் நேமை கொடுக்கணும். இந்த டேபிள் நேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேபிள்லேருந்து டேட்டாவை கெட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கெட் டிக்ஷனரின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் டேபிளில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ, ஃபீல்டு எலமெண்ட்ஸு அந்த எல்லாமே காட்டும். இதை பர்டிகுலராக எனக்கு இந்த 4 வேணும் மட்டும் நான் போடுறேன், இல்லை 3 வேணும், ஏதோ ஒரு சம்திங் கொடுத்து காப்பி கொடுங்க. எனக்கு வேண்டாம், எம்ஏஎன்டிடி எல்லாம் வேண்டாம், இது மட்டும் வேணும் அப்படின்னு போட்டால், இல்லை நான் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன்னா இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படியே இழுத்து இங்கே க்ரஷர் மூவ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டோடு வரும், டெக்ஸ்ட் இல்லாமல் வரும். இந்த டெக்ஸ்ட்டோடு வரும்னா எங்கே பண்ணணும், டெக்ஸ்ட் இல்லாமல் ஏன் இந்த வந்திருக்கு, நாமளாக மேனுவலாக இங்கே ஏன் டெக்ஸ்ட் கொடுக்குறோம், கிளைண்ட்டுக்கு மட்டும் வந்திருக்கு, இங்கே கிளைண்ட் மற்றது ஃபீல்டுக்கெல்லாம் வரலையே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸி ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போது நம்ம டெக்ஸ்ட் இது வராதே நல்லது. ஆல்ரெடி நாங்கள் ட்வின் டெக்னாலஜியுடைய நம்மளுடைய மெயின் இதுவே என்ன, எரரை வர வச்சு தான் ரிசால்வ் பண்ணி காட்டணும். இருக்கிற சின்டெக்ஸ் அப்படியே போட்டுட்டா கூகுள்லேருந்து காப்பி பண்ணாலே எல்லாமே கிடைக்கும். ரைட். ஸோ இப்போது நம்மளுடைய எரர் என்ன, இதில் டிக்ஷனரியிலேருந்து அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணால் நம்மளுடைய டெக்ஸ்ட்டு வரல இல்லையா. அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையும் இதனுடைய எண்ட் ஆஃப் த பார்ட்லேயும் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சிடிஎஸ் எம்ப்ளாயி ஐடி. இந்த சிடிஎஸ் எம்ப்ளாயி ஐடி மேனுவலாக கொடுக்குறேன். T1 T2 நீங்கள் ஆல்ரெடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்ட் 1 மாடல் 1ல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி தான். பட் இங்கே நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டை நான் எதுவுமே பண்ணலை. இன்புட்டுடைய ஸ்ட்ரக்சர், லென்த்து, நியூமெரிக்ஸு, இது என்ன எல்லாம் டேட்டா ஃபீட் ஆகணுமோ, இல்லை டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கிற லென்த் எவ்வளோ அசைன் ஆயிருக்கோ அதுதான் இங்கே அசைன் ஆயிருக்கு. இங்கே நான் டேட்டா ஃபீட் பண்ண டேட்டாபேஸ் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இல்லை நான் ப்ரைமரி கீயை வச்சு என்ட்ரு கொடுத்தேன்னா மற்ற ரிமைனிங் இருக்கிற நேமு, ஃபோன் நம்பர், பேன் ஃபீட் ஆகணும். ஓகே. ஸோ எப்படி ஃபீட் ஆகுதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறேன். கோடிங்ஸ் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக புரியாது. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரலாம். ரைட். ஸோ இப்போது என்னுடைய 5 ஃபீல்டையும் நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஒரு எரர் அடிக்குது, இதில் ஃபீட் பண்ண முடியுதுன்னா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நத்திங். இந்த க்ரஷரை கொஞ்சமாக லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபீட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இது எத்தனாவது பட்டன், 1 2 3 4, T4 கொடுக்கலாம். T4ஓ T5ஓ உங்களுடைய விருப்பத்தை கொடுத்து சிடிஎஸ் எம்ப்ளாய் நேம், பேன் நம்பர். ரைட். சார் இப்போ அலைன்மெண்ட் இஷ்யூவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? தாராளமாக. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனு, ஸ்க்ரோல் எப்படின்னா பண்ணிக்கோங்க. ரைட். ஆக மொத்தத்தில் ப்ராஜெக்ட் பார்க்க நீட்டாக இருக்கணும். ஸோ அடுத்தது இதுக்கு ஒரு செலெக்ஷன் ஸ்க்ரீன் பாக்ஸ் வைக்கலாம். ஸோ செலெக்ஷன் ஸ்க்ரீனுக்கு கிளிக் பண்ணி க்ரஷரை மூவ் பண்ணுங்கள். ஸோ இதில் டைட்டில் டெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க, பாக்ஸுன்னு கொடுங்க. இதில் பாக்ஸ் கொடுத்து சிடிஎஸ் எம்ப்ளாய்
நேம்னு என்னுடைய டைட்டில் டெக்ஸ்ட். இது என்னென்னு ஞாபகம் இருக்கா? செலெக்ஷன் ஸ்க்ரீன் பிகினிங் ஆஃப் பிளாக் ஏ வித் ஃப்ரேம் டைட்டில் டெக்ஸ்ட்னு கொடுப்பீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் கைஸ். இப்ப லிசன், இதுதான் புஷ் பட்டன். இந்த இடத்துல தான் புஷ் பட்டனை 1 கிளிக் பண்ணுறேன். இன்னொரு புஷ் பட்டன் வேணும், இதை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நான் என்டர் கிளியர் 2 பட்டன். என்டர் கொடுத்தா டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து கெட் பண்ணி எனக்கு இந்த பாக்ஸில் காட்டணும். கிளியர் கொடுத்தேன்னா நான் என்ட்ரிஸ் எதுனா வேல்யூ என்ட்ரு பண்ணி அதை கிளியர் பண்ணணும். ஸோ இதில் இது புஷ் பட்டன்ன்றதால் புஷ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஷோ வேல்யூ இல்லை உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். ஷோ த ஸ்க்ரீன் வேல்யூ நான் ப்ரைமரி கொடுத்து இதை கிளிக் பண்ணேன்னா அடுத்த பாக்ஸ் நேம், ஃபோன், பேனெல்லாம் டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஷோ பண்ணணும். ரைட், ஷோ பண்ணணும் அப்படின்னா எப்படி ஷோ பண்ணோம்? டேட்டாபேஸ்க்கு கோடிங்ஸ் எழுதணும், செலக்ட் கொரி. அது வந்து பிபிஓ பிஏயில் எழுதலாம். ஸோ இப்போது நான் எனக்கு இங்கே என்ன வேணுமோ என்டர், என்னென்னா நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சேவ், கிளியர், கண்டினியூ, என்னெல்லாம் உங்களுக்கு இன்பாக்ஸ் மேலே வரணுமோ அதை அலைன்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதே மாதிரி இங்கே எஃப் கோடுன்னு இருக்கு இல்லையா, நம்ம யூசர் கமாண்ட் 4 டிஜிட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் கொடுக்கணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், கிளியர் CLERன்னு கொடுக்குறேன், CLEAR. ஸோ இந்த எஃப் கோடில் 4 டிஜிட் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணுங்க. இதை கொடுக்கலன்னா உங்களுடைய புஷ் பட்டன் ஒர்க் ஆகாது. ஸோ CLER அலைன்மெண்ட் பண்ணோன்னா அங்கேயே கிளிக் பண்ணி மேலே க்ரஸரை உங்களுடைய ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு அலையும். நார்மலாக சேவ் செக் ஆக்டிவ். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனை பார்த்துடலாமா எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சார்ட்டில் வரைகிறதுக்கும் ஸ்க்ரீனில் வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா கைஸ். லிசன், ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்துருச்சு. வாவ். ஸோ இப்போது ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டுக்கு ஸ்க்ரீன் அப்படியே டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் நேம் எல்லாம் கொடுத்து பண்ண முடியுமா? SE51 எல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டீ கோட் கொடுக்கணும். இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே அந்த டீ கோடுக்குள்ளே ஃபீட் பண்ணலாம். நம்மளுடைய பேக் பட்டன், பட்டன்ஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகணும். இதுக்கெல்லாம் கோடிங் எழுதணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், எப்படி நான் டீ கோடுக்கு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட்டன், பேக் பட்டன், எக்ஸிட் பட்டன், கேன்சல் பட்டன், இந்த பட்டன் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணிகிட்டே வாங்க. ரைட், ஸோ இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலாக இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொத்தம் 6 செஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் வேல்யூ எப்படி கெட் பண்ணுறாங்க அப்படின்றது. நார்மலாக MM01 சொல்லிவிட்டு இதெல்லாம் அடிஷ்னலாக உள்ளே கொடுக்குற ஃபீல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட் நான் பார் 1 மெட்டீரியல் நம்பரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஸ்க்ரீன் டிசைன் பண்ணதில் டேட்டாவெல்லாம் பாஸ் பண்ணுது டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கான டீ கோடை க்ரியேட் பண்ணலாம். அந்த டீ கோடில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எம்ப்ளாயி ஐடி மட்டும் நான் கொடுத்தா ரிமைனிங் எம்ப்ளாயி நேம், ஃபோன், பேன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து கெட் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் இங்கே எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து இன்னொரு பட்டன் சேவ்னு கொடுக்குறேன். அந்த பட்டனுக்கு உள்ள டேட்டாபேஸ் டேபிளில் ஃபீட் ஆகணும். ஸோ இது 1 by 1 நம்ம டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டீ கோடை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பட்டனை ஃபிக்ஸ் பண்ணணும். டீ கோடுன்றது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ SE93 நோட் பண்ணிக்கோங்க. இந்த SE93 தான் டிரான்சாக்ஷன் பாத். இந்த டிரான்சாக்ஷன் பாத் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் நேமையோ ஸ்க்ரீனையோ கொடுத்து இந்த டிரான்சாக்ஷன் பாத்தில் புது நியூ டீ கோடை க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய டீ கோட் நீங்கள் எதனா க்ரியேட் பண்ணுங்கள். நான் ZCTS1ன்னு கொடுக்குறேன். இப்போ எப்படி SE38, SE11 எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி SE93 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் கோடில் ZCTS1 கொடுத்து க்ரியேட் கொடுங்க. இதுதான் கொடுக்கணுமா? கிடையாது, உங்களோட இஷ்டம். ஆனால் இசட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ க்ரியேட், இதுதான் டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுற ஸ்க்ரீன். ஸோ க்ரியேட் டிரான்சாக்ஷன். இங்கே டிஸ்கிரிப்ஷன் எதுனா கொடுங்க. நான் CTS ஸ்க்ரீன் 1 ஏதோ ஒன்று என்னுடைய கம்ஃபர்டபுளில் நான் என்னுடைய டிரான்சாக்ஷன் கோடுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் என்ன? டைலாக் டிரான்சாக்ஷன். அதனால் ரேடியோ பட்டன் ஃபஸ்ட்டில் தான் கிளிக் பண்ணணும். இதே நீங்கள் SE38 ரிப்போர்ட் ப்ரோக்ராமுக்கு ஒரு டீ கோட் க்ரியேட் பண்ணிங்கன்னா செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணோம். அது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீ கோடு எந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. நம்ம ZCTS_M pool 1ன்னு க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்னுடைய ஸ்க்ரீன் நம்பர் என்ன?
1000. ஸோ 1000 சொல்லிட்டு என்னுடைய ஸ்க்ரீன் நம்பரில் டிக்ளேர் பண்ணுறேன். ரைட். ஸோ எல்லாவுடைய விண்டோஸும் ஓப்பன் ஆகணும், அதனால் விண்டோஸை ஆக்டிவ் பண்ணி விடுறேன். விண்டோஸை ஆக்டிவ் பண்ண பிறகு சேவ் பண்ணும்போது எந்த பேக்கேஜில் சேவ் ஆகுதுன்னு கேட்கும். ஸோ உங்களுடைய பேக்கேஜ் நேமை கொடுங்க. ரைட். ஸோ பேக்கேஜ் சேவ் ஆனதே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. ரைட். ஸோ ஒரு ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க, இல்லை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுடைய பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஆனால் பாருங்கள், ரேடியோ மேலே இருக்கிற சர்ச் பட்டன், பேக் பட்டன் எதுவுமே இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஸோ செஷன் ஓப்பன் பண்ணும்போது, ஏன்னா பட்டன் இல்லாமல் பேக் வர முடியாது இல்லையா? ஸோ நான் இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்? எனி ஐடியா? ஒரு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் பேக் வர முடியுமா? வர முடியாது. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பேக் பட்டன் எதுவுமே இல்லையே, வெறும் ஸ்க்ரீனை மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கீங்க, புஷ் பட்டன் கொடுத்துருக்கீங்க. இங்கே பேக்கு, சேவு, ஃபில்டரு அதெல்லாமே கிளிக் பண்ணணும். பட்டன் வர வைக்கணும். ஸோ பட்டன் வர வைக்கணுன்னா அதுக்கு நாம் டாபிக் வந்து SC41 தான் போயிட்டு க்ரியேட் பண்ணணும். SC41 உடைய என்ன டாப்பிக்குன்னு பாருங்கள். SC41 எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ SC41 போகாமல் SC51 போயிட்டு நம்ம PBO ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதுலேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம PBO PAன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் PBOவில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிக்ளேர் ஆகிருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக. இதுதான் நம்ம டபுள் கிளிக் பண்ணி பேஜுக்குள்ளே போயிட்டு சேவ் பண்ணோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பட்டனை வர வைக்க போகிறேன். பட்டன் வரணும் அப்படின்னா PF ஸ்டேட்டஸ், நல்லா இன்டர்வியூ பாயிண்ட் இது. இஃப் யூ நீட் த பட்டன்ஸ் ஆர் எனி திங், ஹவு டு டிக்ளேர், யூ செட் டு கோ ஃபார் PBO டு டிக்ளேர் த நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், நாட் இன் ஸ்மால் லெட்டர். இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் டிக்ளேர் பண்ணி நம்ம பட்டனை வர வைக்க போகிறோம். அந்த பட்டனுக்கு 3 வகையான டூல் பார் இருக்குது. ஸோ 1 by 1 சொல்கிறேன். இந்த PF ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம் கொடுங்க. ரைட். PF ஸ்டேட்டஸ் தான் பட்டனை வர வைக்கிற ஏரியா. ஸோ பட்டனை வர வைக்கணுன்னா பட்டனுக்கான நேமை கொடுக்கணும். ஸோ நான் இங்கே CTS பட்டனுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸில் கொடுக்குறேன். ஸோ இதை டபுள் கிளிக் முதல்ல சேவ் செக் பண்ணிடுறேன், அப்புறமா டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஸோ டபுள் கிளிக் கொடுக்கும்போது சேவ் பண்ணது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது, எஸ். ஸோ பட்டனுடைய டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, CTS பட்டன் க்ரியேஷன், எஸ். ஸோ இப்போ நம்மளுடைய பட்டன் 3 இருக்குது. மெனு பார், அப்ளிகேஷன் பார், ஃபங்க்ஷன் பார். இந்த பட்டன் எல்லாம் வரணுன்னா அதுதான் இது அப்ளிகேஷன் டூல் பார்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன். மெனு பார்னா மேலே ஹெட்டிங் வருது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் டூல் பார். அப்ளிகேஷன் டூல் பாரில் அண்டர் யூஸ், எடிட்டு, கோ, யூட்டிலைசேஷன், எக்ஸ்ட்ரா, என்வரான்மெண்ட், சிஸ்டம், ஹெல்ப், இந்த மாதிரி உங்கள் சிஸ்டமில் வேணும்னா அது கொடுங்க. அப்ளிகேஷன் டூல் பார் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேக் பட்டன், ஃப்ரண்ட் பட்டன் இதெல்லாம் வர்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் டூல் பாரில் ஃபில்டர் சிம்பிள், இதில் அசெண்டிங், டிசெண்டிங் எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றா டிக்ளேர் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் டூல் பாரில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் டூல் பாரு. நமக்கு தேவை என்னங்க, ஃபங்க்ஷன் கீஸ். இந்த ஃபங்க்ஷன் கீ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த ஃபங்க்ஷன் கீ தான் அந்த சேவ் பட்டன், பேக் பட்டன், எக்ஸிட் பட்டன், கேன்சல் பட்டன், ஃபில்டர். ஸோ இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே டூல் பார்ஸ், ஞாபகம் இருக்கா? மெனு பார் அப்படின்னா மேலே இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் மெனு பார்ஸ். அப்ளிகேஷன் டூல் பார்னா நெக்ஸ்ட் அது கீழே தேர்டாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷன் கீஸ். இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணும், சேவ், பேக் பட்டன், என்ன பட்டன் வேணுமோ அதுக்கு மேலே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அங்கே டிஸ்கிரிப்ஷனாக வரும், உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இங்கே கேன்சல், ரைட். ஸோ இந்த பட்டனை பேர் வச்சா மட்டும் போதுமா, அதை ஆக்டிவ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பட்டனையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு நான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கேன்சலில் டபுள் கிளிக் பண்ணுறேன், எக்ஸிட்டுக்கு டபுள் கிளிக், ஏதோ வைக்கலாம் உங்களுக்கு எக்ஸிட். சரி, இப்போ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு ஒரு பட்டனை எடுத்துடுறேன், 3 பட்டன் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆனால் போதும். ஸோ இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாமே வைக்கலாம். ஸோ கேன்சல்
E is and to activate that E எல்லாத்துலேயும் E போட்டு சேவ் பண்ணுறேன். இல்லை சார் இங்கே ஐகான் நேம் ஐகான் டெக்ஸ்ட் எல்லாம் வேணும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக டிக்ளேர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். கொடுங்க பேக்குன்னு. ஆனால் எரர் இருக்கும். ஏன்னா நான் இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட்டில் எது வரணும் வரக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் எல்லாத்துலேயும் பேக்குன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணால் எரர் அடிக்கும். ஸோ எரர் கண்டிப்பாக ஐகானில் வந்து டஸ் நாட் எக்ஸிட்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஐகான் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. நான் சொல்கிறேன் அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில். ஸோ ஜஸ்ட்டு ஈன்னு மட்டும் கொடுத்து எல்லாத்துலேயும் சேவ் பண்ணுங்கள். ரைட். ஸோ இப்போது சேவ் பண்ணுறேன். செக் ஆக்டிவ். கைஸ் ஆக்டிவ் பண்ணலன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் வராது. நம்மளுடைய டீ கோட் என்ன ZCTS1. ஸோ அதில் இந்த பட்டன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு இந்த பட்டனுடைய அடுத்த டைட்டில் பார் கொடுத்துடலாம். நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே வந்து மேலே வரும் ZCTSல போகும்போது டைட்டிலில் வந்து ZCTS டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் எங்கே வரும்னு நான் காட்டுறேன். எல்லாமே கேபிட்டலில் தான் கொடுக்கணும். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்க்ரீனை சேவ் செக் ஆக்டிவ் பண்ணி வெளியே வர எக்ஸிக்யூட் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த ஸ்க்ரீனையும் சேவ் செக் ஆக்டிவ், எந்த ஒரு ஸ்க்ரீன் உள்ளே போனாலும் சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ரைட். இப்போ நான் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். என் டீ கோடுக்குள்ளே போயிட்டு என் பட்டனை வர வைக்க போகிறேன். ZCTS1 இல்லையா கைஸ்? பாருங்கள் மேலே சேவ் எத்தனை பட்டன் கொடுத்தேன். சேவ், க்ரீன் பேக் பட்டன், எக்ஸிட் கேன்சல். நான் எங்கே டைப் பண்ணணும் அது எல்லாமே வந்துருச்சா? ஸோ எது கொடுத்தேன்னா கீஸ் F1 F2 F3ன்னு வேணும்னா அந்த பாயிண்ட்டுக்காக தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஐடி கொடுத்து ஏதோ வேல்யூ வேணும்னா கெட் பண்ணலாமா? வந்துருமா? பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பேக் ஆகுதா? எதுவுமே இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ நான் நியூ ஸ்க்ரீன் வேணும்னா இங்கே நியூ ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுடைய டீ கோட் ஸ்க்ரீன் எங்கே இருக்குது? இதுதான் நம்மளுடைய டீ ஸ்க்ரோன். இப்போ இதை பேக் வரணும்னா வர முடியாது. இதை க்ளோஸ் பண்ணி தான் வெளியே வரணும். இப்போ தான் நம்ம கோடிங் எழுத ஆரம்பிக்க போகிறோம். என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பட்டனுடைய கோடிங்ஸ். ரைட். ஸோ இதுக்கு கோடிங் எழுதணும்னா அகெயின் நம்மளுடைய SE51 போயிட்டு இப்போது கோடிங் எழுதணும் அப்படின்னா யூசர் கமாண்ட். நான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆக பிறகு தான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். PAI ஸ்டேட்டஸ் ப்ராசஸ் ஆஃப்டர் இம்போர்ட். ஸோ கோடிங் ஃபஸ்ட்டு எழுதணுன்னா கேஸ் அப்படின்னு கொடுத்து எழுதணும். கேஸ் எண்டு கேஸ்ன்னு முடிக்கணும். கேஸில் பட்டனாக தான் ப்ரெஸ் பண்ணுறோம். எதனா ஒன்று கிளிக் பண்ணால் தான் யூசர் கமாண்டாக ஒர்க் ஆகுது. அதனால் சப்பார் UCOMன்னு கொடுக்குறேன். இது ஸ்டாண்டர்ட். ஒரு பட்டன் மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்த நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எழுதணும். ஸோ நான் ஏன்னா இதில் வந்து எத்தனை இருக்குது, பேக் இருக்குது, கேன்சல் இருக்குது, எக்ஸிட் இருக்குது. ஸோ நான் பேக்குன்னு கொடுத்துட்டு லீவ் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் லீவ் டு ஸ்க்ரீன் 0ன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு எண்டு கேஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எண்ட் கேஸ் கொடுத்துட்டு சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிவிட்டு உங்கள் டீ கோடில் போயிட்டு அந்த ஒரு பட்டனுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பட்டனுக்கான எண்ட் கேஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. எரர் தெரியுதா? ரைட். சேவ் செக் ஆக்டிவ். ரைட். ஸோ இப்போது என்னுடைய பேக் பட்டனை கிளிக் பண்ணால் பேக் ஆகும். ரைட். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாமா? எந்த ஒரு ஸ்க்ரீன் வந்தாலும் சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். எக்காரத்து கொண்டு அப்படியே வந்துடாதீங்க. அந்த பட்டன் அப்புறமா ஒர்க் பண்ணாமல் போகும். ஸோ இப்போ பாருங்கள் ZCTS1 நம்ம கீழே போய் க்ளோஸ் பண்ணோம்ல. இப்போ பேக் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகுதா? ஆயிடுச்சா? வாவ். இதை தான் நாங்கள் ஒரு PF ஸ்டேட்டஸ் இந்த பட்டன் எல்லாம் ஒர்க் ஆகலை பாருங்கள். சேவ் பட்டனும் ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் பேக்குக்கு மட்டும்தான் யூசர் கமாண்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு பிக்னஸ்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எதனா டவுட் இருந்தால் வீடியோவை திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த பட்டனை நம்ம என்டர்ன்னு ஒன்று கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு ENTR என்று F கோட் கொடுத்துருக்கோம். கிளியருக்கு CLER. இப்போ நான் என்ன சினாரியோ எழுத போகிறேன்னா செலக்ட் கொரி எழுத போகிறேன். எதுக்காகன்னா எனக்கு டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணி எனக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே. ENTR F கோடில் நான் ENTR தான் கொடுத்துருந்தேன் என்டர் பட்டன் கிளியர் பண்ணும்போது.
ரைட். செலக்ட் query எழுதணும்னா என்னென்ன எழுதணும்? செலக்ட் query எழுதணும், டேட்டாவை ஒர்க் ஏரியாக்கு பாஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் ஏரியா பாஸ் பண்ணணும்னா நம்ம இன்புட் பட்டனாக க்ரியேட் பண்ண ஒர்க் ஏரியாஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கோடிங் எழுதிடுறேன், நார்மல் கோடிங். இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ட்வின் டெக்னாலஜியோடைய சேனலில் வர சப்ஸ்கிரைபருக்கு நாம் கொடுக்க போகிற கிஃப்ட்டே என்ன தெரியுங்களா? எரர்ஸ் வந்து அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும் தான் இல்லையா? ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு செலக்ட் query எழுதுறத அப்படியே எழுதுகிறேன். ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் டிசைன் பண்ண இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா எப்படி எடிட் பண்ணி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இஐடி, இநேம், ஃபோன் நம்பர் இந்த 4 விஷயம் வரணும். ஃப்ரம் எங்கேருந்து? CTS_1 டேபிளில் இருந்து வரணும். ஃப்ரம் ஸோ இப்போ தெரியுதா? ஃப்ரம் போடலன்னா கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. ரைட், கரெக்டாக போட்டால் ப்ளூ கலர் வரும். ஸோ எங்கே பாஸ் பண்ணணும்? இன்டர்னல் டேபிளுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்டர்னல் டேபிளில் பாஸ் பண்ணணும்னா இதுதான் டேபிள், 4 ஃபீல்டு நம்ம கால் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் நான் மேலே CID, CNAME, ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்கேன். இன்டூ என்னுடைய இன்டர்னல் டேபிள் என்ன? இன்டர்னல் டேபிள் வருமா, ஒர்க் ஏரியா வருமா? ஆல்ரெடி லாஸ்ட் சினாரியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸோ ஒர்க் ஏரியா டிக்ளேர் பண்ணோம், சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா வேணும். இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு டேபிள் வச்சு தான் நான் ஸ்ட்ரக்சர் போடுறேன். ZCTS_1. ஸோ என்னுடைய ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சருக்கு ஈஸி டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரக்சருன்னு பேட்டர்னில் போயிட்டு கால் ஃபங்க்ஷனில் ZCTS1 கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நம்மளுடைய டேபிளில் இருக்கிற எல்லாமே வரும். இதில் 4 இன்புட் எடுத்திருக்கேன், அதனால் 4ன்னு கொடுத்து 5 கொடுத்துருக்கேன். பட் 5ஆவதுக்கு வேல்யூ பாஸ் பண்ண வேண்டாம், சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நேம் ABCD எது வேணாலும் கொடுங்க, சரிங்களா? ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுமா? கிடையாது. லோக்கல் ஸ்ட்ரக்சர் LTY நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். L ஃபார் லோக்கல், டைப் TY டைப் பண்ண ஸ்ட்ரக்சர் _ நம்ம டேபிள் நேம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இதில் டேட்டான்னு எடுத்துகிட்டு டைப்ஸ்ன்னு டைப் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இது ஆல்ரெடி டாபிக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ பிக்னஸ் வேணும்னு நினைவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பேராமீட்டர் டிக்ளரேஷன், ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் வீடியோ போட்டிருக்க இல்லையா, அதை பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ இப்போது இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா இதுக்கு வேணும் இல்லையா? திரும்ப வேணுமுன்னா நான் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி காக்கிறேன். ZCTS1 கிளிக் பண்ணுங்கள். எத்தனை ஸ்ட்ரக்சர் எத்தனை ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி கொடுக்குறேன். திரும்பவும் LTY Z என்னுடைய ஸ்ட்ரக்சர் நேம் தரேன். கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே வந்துடும். ரைட். ஸோ இந்த இடத்துல டேட்டான்ற விஷயத்த மாற்றி டைப்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரக்சரு டைப்ஸில் தான் டிக்ளேர் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டேட்டா இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா வரணும் இல்லையா? DATA டேட்டா டேட்டா டிக்ளேர் பண்ணி இன்டர்னல் டேபிள் IT டைப் டேபிள் ஆஃப் என்னுடைய ஸ்ட்ரக்சர் நேம். இன்டர்னல் டேபிள் IT ZCTS1 கொடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் ITன்னு கொடுத்துக்கலாம், IT1 கொடுத்துக்கலாம், என்ன வேணும்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கொடுங்க. ரைட். ஒர்க் ஏரியா டைப் ரைட். இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியாவை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ சேவ் செக் ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்கேஸ் கொடுக்கல, அதனால் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை விடுங்க. மேலே டிக்ளரேஷன் கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செலக்ட் query இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணுங்க? சிங்கிள் டேட்டாவை தான் பாஸ் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? நம்ம 4 இன்புட்டில் ப்ரைமரி ஐடி கொடுத்து டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒர்க் ஏரியா தேவையில்லை. ஸோ ஒர்க் ஏரியா கொடுத்தா என்ன பண்ணணும்? ஒர்க் ஏரியா டிக்ளரேஷன் என்னன்னு கொடுத்தேன்? ஒர்க் ஏரியா _ ZCTS
1. ரைட். எப்போ வேல்யூ பாஸ் ஆகணும்? வேர் என்னுடைய டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீ சிஇஐடி ஈக்குவல் டு எப்போ ஒர்க் ஏரியா அண்டர்ஸ்கோர் ZCTS1 ஐஃபன் EAD. நாம் மெயின் ஸ்க்ரீன் இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸ்க்ரீன் டிசைனில், அதில் இருக்கிற ப்ரைமரி கீயும் டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயும் ஒன்றா இருக்கணும். ரைட். ஸோ நார்மலாகவே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு டேட்டா கெட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் சிங்கிள். நம்ம செலக்ட் கொரியில் 8 டைப்பு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வச்சு தான் நான் பண்ணுறேன். செலக்ட் சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். சேவ் செக் ஆக்டிவ். ரைட். நம்ம இன்புட் இங்கே ஒர்க் ஏரியா வேர் கண்டிஷனில் கொடுத்தோம் இல்லையா, WA நம்மளுடைய ZCTS ஐஃபன் CED. இது எங்கேருந்து நான் எடுக்கிறேன்னு காட்டுறேன். திரும்பவும் ஒரு நிமிஷம். பேட்டர்ன் போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க, 1 செக் பேக். பேட்டர்னில் போயிட்டு நம்மளுடைய எம்ப்ளாயி ஐடி எங்கே கொடுக்குற இடம், ஸோ ZCTS எம்ப்ளாயி ஐடி. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய நேம் என்ன இருக்குது, ZCTS எம்ப்ளாயி ஐடி. நம்ம ஒர்க் ஏரியாவாக தான் இந்த ஒர்க் ஏரியா தானே இது. ஆக்சுவலி ஒர்க் ஏரியா நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு நம்ம நேமை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ஒர்க் ஏரியா அண்டர்ஸ்கோர் ZCTS எம்ப்ளாயி ஐடி. இப்போ இங்கே இதுவும் இப்போ அங்கே வேர் கண்டிஷனில் கொடுத்ததும் ஒன்றா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஒர்க் ஏரியா அண்டர்ஸ்கோர் ZCTS. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்சம் முதல்ல இருந்து ரீகால் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். என்ன ஒர்க் ஏரியா நேமோ அதில் தான் டேட்டா பாஸ் பண்ணணும். நம்ம ஒர்க் ஏரியா மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை பர்டிகுலராக எம்ப்ளாயி ஐடின்னு எடுத்திருக்கோம். அதனால தான் எல்லாத்துலேயும் ஒர்க் ஏரியான்னு கொடுக்குறேன். ரைட். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு இங்கே சேவ் செக் ஆக்டிவ் பாருங்கள். எல்லாமே ஒர்க் ஏரியா டேபிள் நேம் ஐஃபன் ஃபீல்டு நேம்னு போட்டிருக்கேன். சேவ் செக் ஆக்டிவ் எக்ஸிக்யூட். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வேல்யூஸ் இன்புட் கொடுத்தா வந்துருமா. ஸோ ஆக்டிவ் இருக்குது, கொரிஸும் எழுதியாச்சு. ஸோ நம்மளுடைய T கோடில் பார்க்கலாமா எப்படி இருக்குது. நம்ம T கோடில் வேல்யூ என்ட்ரு பண்ணால் டேட்டா பாஸ் ஆகுதான்னு. ரைட். டேட்டாபேஸ் டேபிளில் ZCTSல வந்து 5001, 5002, 5003, 5004 நான் வேல்யூஸ் போட்டிருக்கேன். சரிங்களா. அந்த வேல்யூஸை நான் இங்கே என்ட்ரி பண்ணால் கெட் பண்ணணும், என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணும்போது. சரிங்களா. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாமா. நான் என்னுடைய T கோடு ZCTS _1 ஏன்னா நம்ம கொடுத்தாச்சு. எம்ப்ளாயி ஐடி 5000 கொடுத்து என்ட்ரு கொடுத்த வேல்யூ பாஸ் ஆகிடுச்சா. நம்மளுடைய ஒர்க் ஏரியா என்ன, ஒர்க் ஏரியா ராஜா, இன்னொரு ஒர்க் ஏரியாவில் ஃபோன் நம்பர். டேட்டா டேபிளில் என்ன கொடுத்தனோ டேட்டாவை கெட் பண்ணிடுச்சு. ஆனால் கிளைண்ட் ஐடலாக இருக்குது, ஏன்னா நம்ம கிளைண்ட்டை நம்ம கால் பண்ணவே இல்லை. எல்லாமே 4 தான் போட்டிருக்கோம் ஸ்ட்ரக்சர்லேயும் எல்லாத்துலேயும். ஸோ அங்கேயும் பாஸ் ஆகணுன்னா அதுக்கு பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட். இப்போ பாருங்கள், கிளியர் பட்டன் பண்ணால் கிளியர் ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், கிளியர் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். ரைட். ஸோ கிளியர் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் கிளியர் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒரு டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் செலக்ட் கொரியில் எழுதியிருக்கேன், அதனால் டேட்டா கெட் பண்ணுது. இப்போ நான் இந்த வேல்யூ 5002 மதன் ஃபோன் நம்பர் பேன் ஐடி போட்டு சேவ்னு ஒரு புஷ் பட்டன் கிளிக் பண்ணேன்னா டேட்டாபேஸில் போய் சேவ் ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போது நான் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அகைன் எங்கே போனோம், SE51 யூசர் கமாண்ட். இங்கே போயிட்டு வென் கண்டிஷனில் கிளியருக்கு CLERன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா F கோடில். ஸோ இதுதாங்க ஒர்க் ஏரியா. இப்போ இந்த செலக்ட் கொரி மூலியமாக தான் டேட்டா பாஸ் ஆச்சு. எனி டவுட்டாக இருந்தால் திரும்ப வீடியோவை கொஞ்சம் ப்ரீவியஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து நான் வென் கண்டிஷன் கொடுக்குறேன். ரைட். எல்லாமே புரிஞ்சிருக்கும். இது எத்தனை செலக்ட் கொரிஸ்க்கு 4 கொடுத்துருக்கேன், அதனால் 4 வேல்யூ இந்த ஒர்க் ஏரியா மூலியமாக பாஸ் ஆச்சு. ரைட். அடுத்ததாக நம்ம வென் நீட்டாக இருக்கணும் பார்க்கும்போது. ஸோ அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. இப்படி தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஒரு டெவலப்பருடைய பேசிக் திங்ஸ். ஸோ கோடிங்ஸை கிளியராக எழுதணும்.
அலைன்மெண்ட் கரெக்டாக எழுதணும். சரி, கம் டு த பாயிண்ட். ஸோ இப்போது வென் கொடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு கிளியருக்காக கொடுக்குறோம். இங்கே ஒர்க் ஏரியாவில் என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அது கிளியர் ஆகணும். ஸோ ஒர்க் ஏரியாலெலாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா ஒர்க் ஏரியாவை கிளியர் பண்ணணும். கரெக்டாக இப்போ ஒர்க் ஏரியாவில் இதில் என்னெல்லாம் இருக்குது நான் டேட்டாவை பாஸ் பண்ணிட்டேன். அந்த டேட்டாவை கிளியர் பண்ணணும்னா வென் கிளியர் CLER எஃப் கோடோடைய நேம் தான் கொடுக்கணும், டெக்ஸ்டோடைய நேம் கொடுக்கக்கூடாது. ஸோ கிளியர் எதை கிளியர் பண்ணணும்? நம்மளுடைய ஒர்க் ஏரியா _ZCTS_1. ஸோ இதை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிச்சாச்சு. சேவ், செக், ஆக்டிவ். ஸோ பண்ணிவிட்டு நம்மளுடைய கோடில் போயிட்டு டேட்டா வேல்யூ பாஸ் பண்ணதை வேணாம், நான் நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்க்கணும், ஏதோ சம்திங் பி ப்ராசஸ் ஆஃப்டர் இன்புட்டில் நடக்கணும் அப்படின்னா ஸோ நார்மலாக சேவ், செக், ஆக்டிவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம கோட் ZCTS1 என்ட்ரு பண்ணுங்கள். நம்மளுடைய பட்டன்ஸ் எல்லாமே வருது. நான் இங்கே என்னுடைய ப்ரைமரி கீயை கொடுத்து என்ட்ரு கொடுத்தா என்னுடைய வேல்யூ பாஸ் ஆகிடுச்சு. வாவ்! இப்போ நான் கிளியர் கொடுத்தா எல்லாமே கிளியர் ஆகிடணும். பேக் பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ணால் பேக் ஆகணும். ஸோ இதில் பேசிக்காக ஒரு ஃபியூ பார்ட்ஸை பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டினியூட்டி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மாடியூல் ஃபுல்ல. ஸோ பிகினர்ஸ் டோன்ட் ஸ்கிப். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதில் எதுனா மாடிஃபையில் இதில் வேறு எதுனா கண்டிஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு வாட்சிங் மை வீடியோ. பார்ட்டாக போட்டுகிட்டே இருக்கேன், கண்டினியூட்டியே இருக்கும். ஸோ தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ.